ஸ்ரீதர் சார் வணக்கம். ஸ்ரீதர் சார், இங்கே தமிழ்நாடு பாடநூல் கழகம் இருக்கிறது எங்களுக்கு தெரியும். இப்போ இந்த கூட்டத்தில் முதலமைச்சர் சொல்லியிருக்கிறது என்ன அப்படின்னா, உயர்கல்விக்கான பாடத்திட்டங்கள்லையும் மாற்றம் தேவை, அது ரொம்ப அறிவியல் பூர்வமானதாகவும் ஆராய்ச்சி பூர்வமானதாகவும் இருக்கணும்ட்டெல்லாம் சொல்கிறாரு. நான் இதை கேட்குறேன்ட்டு நீங்கள் எதுவும் நினைக்க வேண்டாம். நேஷ்னல் எஜுகேஷன் பாலிசியும் இதையே தான் சொல்கிறது, இதையும் சொல்கிறது, சரிங்களா? அப்புறம் ஒவ்வொரு இடத்துலையும் தமிழ்நாட்டினுடைய ஆளுநர் திரு ஆர்.என். ரவியும் இதையே தான் சொல்லி கொண்டு போகிறார். இந்த மாற்றத்தை எல்லாம் கொண்டு வரணும் அப்படின்னா இவர்கள் எப்படி இதை கொண்டு வருவாங்க சார்? ஏன்னா இன்னைக்கு எல்லாவற்றையும் எங்ககிட்ட கேட்டுட்டு தான் பண்ணணும்ட்டு யூஜிசி சொல்லும் போது இவர்கள் என்ன செய்ய முடியும்? இல்ல, நமக்கென்று தமிழ்நாட்டுக்கென்று தமிழ்நாடு பல்கலைக்கழகம் என்று தனித்துவமான கல்வி முறை வேண்டும் என்பதுதான் முதல்வருடைய விருப்பமாக இருக்கிறது. சரி, அதில் முதல்வர் மிக அழகாக சொல்லி இருக்கின்றார் இன்றைக்கு. அதாவது பொருத்தமான கல்வி, வேலை வாய்ப்பு அடிப்படையில் கூடிய கல்வி, அதே மாதிரி அனைவருக்குமான கல்வி என்பதுதான் இருக்க வேண்டும் என்று சொல்லி இருக்கிறார். அதையும் உலகளாவிய வளர்ந்து வருகின்ற தொழில்நுட்பத்தை உள்ளடக்கியதாக இருக்க வேண்டும் என்பதிலே மிக தெளிவாக இருக்கின்றார். ஏனென்றால் அகில இந்திய பாடத்திட்ட பல்கலைக்கழகங்களுக்கெல்லாம் நமது பல்கலைக்கழகங்கள் முன்னோடியாக இருப்பதன் காரணமாகத்தான் நமது மாணவர்கள் உலக அளவிலே இன்றைக்கு எல்லாவற்றிலும், அது பொறியியல் துறையாகட்டும் அல்லது ஆளுமை துறையாகட்டும் அல்லது கலை அறிவியல் துறையாகட்டும், இந்த மாணவர்கள் அத்தனை பேரும் உலக அளவிலே ஜெயிப்பதற்கான காரணம் இந்த கல்வி முறைதான், இந்த பாடத்திட்டங்கள் தான். ஏனென்றால் தமிழகத்துக்கென்று தனியாக பாடத்திட்டங்கள் பள்ளி கல்வித்துறைக்கென்று எழுதுகின்ற பொழுது இதே போன்ற கண்ணோட்டத்துடன், உலகளாவிய கண்ணோட்டத்துடன் தான் அந்த பாடத்திட்டம் என்பது உருவாக்கப்பட்டது. அதே போன்றதொரு உயர்கல்விக்கு பொற்காலமாக வேண்டும் என்ற கனவோடு அந்த உயர்கல்வி பாடத்திட்டமும் உருவாக்கப்பட வேண்டும் என்பதுதான் முதல்வருடைய விருப்பமாக இருக்கின்றது. ஏனென்றால் இப்பொழுது பல்கலைக்கழகங்களுக்கு வேந்தர்களை, முதல்வராகவே வேந்தர் இருக்கிறார், துணை வேந்தர்களை நியமிக்கக்கூடிய அதிகாரம் நமக்கு கிடைத்திருக்கின்ற பொழுது இந்த பல்கலைக்கழகங்கள் அத்தனையும் சுய ஆட்சிகளோடு நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. இந்த பல்கலைக்கழகங்கள் சுயாட்சிகளோடு நடைபெறுகின்ற பொழுது நமக்கான பாடத்திட்டங்களை நாமே வகுத்துக் கொள்ளலாம். அதில் யூஜிசி எந்த விதமான தலையீடும் கொள்ள முடியாது என்கிற நிலையை நாம் உருவாக்க வேண்டும். ஏனென்றால் அப்படி பாடத்திட்டங்கள் வகுக்கப்படுகின்ற பொழுதுதான், அது உலகளாவிய கல்வி திட்டத்தை மையப்படுத்துகின்ற பொழுதுதான் நாமும் உலகளாவிய அந்த கல்வி நிறுவனங்களோடு, இப்பொழுது இந்தியாவிலே இருக்கின்ற கல்வி நிறுவனங்களிலே 22 கல்வி நிறுவனங்கள் சிறந்த கல்வி நிறுவனங்களாக தமிழகத்தில் இருக்கின்ற பொழுது, அதே போன்றதொரு உயர்கல்வி நிறுவனங்களும் உலகளாவிய போட்டிக்கு நாம் தயாராக இருக்க வேண்டும் என்பதுதான் முதல்வருடைய கனவாக இருக்கின்றது. ஆகவே அந்த அடிப்படை கல்வியிலிருந்து ஆரம்பிக்கப்பட்ட அடிப்படை கல்வியிலிருந்து உயர்கல்வி வரை அந்த மாற்றம் நிகழ்வதற்கான காலம் மிக கனிந்திருக்கிறது என்பது நமக்கு இந்த இன்றைக்கு முதல்வர் மூலமாக விடுக்கப்பட்ட செய்தியாக இருக்கிறது. ஆகவே முதல்வருடைய அவர் எவ்வாறு தொலைநோக்கு பார்வையுடன் இருக்கிறாரோ அதே போல துணைவேந்தர் அத்தனை பேரும் அந்த கல்வி முறையை, அந்த பாடத்திட்டங்களை உருவாக்குவதிலும் பாடத்திட்டங்களுக்கு தேவையான மாற்றங்களை செய்வதிலும் மிகுந்த முனைப்போடு இருக்க வேண்டும். அவரோட அடிப்படையை காண்பித்திருக்கிறார். வேலை வாய்ப்பு மட்டுமல்ல, தொழில் சார்ந்த வேலை வாய்ப்பு மட்டுமல்ல, அதாவது தொழில் நிறுவனங்களையும் உருவாக்கக்கூடியது. அதாவது ஏஐ சார்ந்த கல்வி நிறுவனங்கள், அந்த ஜிசாட் சார்ந்த கல்வி நிறுவனங்களையும் அந்த பாடத்திட்டங்களையும் நாம் அதில் கொண்டு வந்து மாணவர்களுக்கு வேலை வாய்ப்பு என்பது படிப்பதற்கான வேலை வாய்ப்பு இல்லாமல் சுய தொழில் மூலமாகவும் கண்டுபிடிப்புகள் மூலமாகவும் அந்த வேலை வாய்ப்புகள் உருவாக்கப்பட வேண்டும் என்பதுதான் அந்த தொலைநோக்கு பார்வையாக இருக்கிறது. ஆகவே இதில் யூஜிசியையும் நாம் இணைத்து கொண்டு யூஜிசியோடும் சேர்ந்து நாம் அதை உருவாக்க முடியும் என்ற நம்பிக்கையை இன்று முதல்வர் அவர்கள் விதைத்திருக்கிறார்கள். ஓகே சார், ஓகே 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 சார். ஸ்ரீதர் சார் வணக்கம். என்னோட இறுதியான கேள்வி சார். சார், கவர்னராக இங்கே தமிழ்நாட்டிற்கு வந்த பிறகு திரு ஆர்.என். ரவி ஊட்டியில் ஒரு தடவை துணைவேந்தர்களுடைய கூட்டத்தை கூட்டினார். அதுக்கு பிறகு பல முறை இங்கே இருக்கக்கூடிய ராஜ்பவனில் அவர் கூட்டியிருக்காரு சார். ஒவ்வொரு முறை அவர் கூட்டிய போதும் சொன்னது என்ன அப்படின்னா, இந்த தேசிய கல்விக் கொள்கையை நடைமுறைப்படுத்துவதில் ரொம்ப நீங்கள் வேகம் காட்டணும், இந்த ஆண்டு இறுதிக்குள் நடைமுறைப்படுத்த வேண்டும் இப்படின்ட்டு தொடர்ச்சியாக அவர் சொல்லி சென்றிருக்கிறார். இதுதான் இத்தனை வருஷத்தில் அவங்களுக்கு திரும்ப 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 ஃபீட் செய்யப்பட்டிருந்த கூடிய ஒரு விஷயம் சார். ஆனால் இந்த ஸ்டேட் கவர்மெண்ட்டுடைய நிலைப்பாடே வேறாக இருக்கிறது, சரிங்களா?
இங்க இங்க இதை வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்து இந்த ஜட்ஜ்மெண்ட்டே ஒரு பெரிய ஈகோவா அவர்கள் எடுத்துக்கொண்டு அவங்க கோர்ட்டை ரிவ்யூக்கு அணுகுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது, அல்லது ஒரு புதிதாக ஒரு சட்டத்தையே கொண்டு வருவதற்கு கூட சட்ட திருத்தமே கொண்டு வருவதற்கான வாய்ப்புகள் எல்லாம் இருக்குது. இந்த கூட்டம் முதலமைச்சர் நடத்தி முடித்ததை ஈகோவாக கவர்னர் எடுத்துக்க மாட்டாரா சார்? நல்ல அருமையான கேள்வி, அருமையான பாயிண்ட் சார். மக்களுக்கு சென்றடைய வேண்டிய நிச்சயமா ஈகோவை தான் எடுத்துக்குவாங்க. ஏன்னா தமிழக அரசனுடைய கல்வித்துறை சார்ந்த வளர்ச்சியவே முதல்ல அவங்க ஒத்துக்கல. நம்ம 50% உயர்கல்வியில வந்து சேர்க்கை நடைபெற்றிருக்கோங்கிறதே அவங்க காது கொடுத்து கேட்கறதா இல்ல. இது இந்த மாடல்ல இங்க இருக்கக்கூடிய இந்த மாதிரிகள்னாலதான் இது நடைபெற்றிருக்கிறதுங்கிறதே அவங்க ஒத்துக்கல. இதை ஒத்துக்காம வேற ஒரு மாடலை தான் இங்க கொண்டு வந்து திணிக்கணுங்கிறது மாதிரி அவங்க முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. இதைத்தான் முதல்வர் அழகா சொல்லி இருக்கிறாரு. அதாவது வளர்ந்த நாடுகளில் இருப்பது போல நம் நாட்டிலும் கல்வி என்பது வேலை வாய்ப்பை மட்டும் உருவாக்காமல் ஏஐ தொழில்நுட்பம் சார்ந்த அந்த தொழில் வல்லுநர்களை உருவாக்க வேண்டும் என்பதுதான் நோக்கமாக இருக்கிறது. இது எதுக்காக சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, மேலோட்டமாக யுஜிசி சொல்லக்கூடிய அந்த அந்த அடிப்படை கல்விய, அந்த வளராத மாநிலங்கள்ல இருக்கக்கூடிய கல்வியைத்தான் இங்க அவங்க திணிக்க பாக்குறாங்க. அந்த மாடல் மூலமாக மாணவர்களுடைய அந்த கூர்மை, ஸ்கில் பேஸ்டு அந்த திறமைய முடக்கணும் தான் அவங்களுடைய நோக்கமா இருக்குது. ஆனா இங்க இன்னைக்கு கிடைச்சிருக்கிற சுதந்திரத்தின் மூலமாக நிச்சயமா அவங்க எந்த நிலைக்கு போனாலும் மீண்டும் ஒரு முறை அவங்க தோல்வியை தான் தழுவுவாங்க. ஏன்னா இது இங்க இருக்கக்கூடிய எல்லா கல்வியாளர்களுடைய சிந்தனையாகவும் வளர்ந்திருக்கக்கூடிய மாணவர் சமுதாயத்துக்கு செய்யக்கூடிய நன்றியாகவும் இந்த மாணவர் சமுதாயத்தை முன்னேற்றணும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆர்வமாகவும் தான் இது இங்க பார்க்கப்படுதே தவிர, இது வந்து இதுல ஈகோ, தமிழக அரசு ஈகோ பார்க்கல, தமிழக அரசு வேற எந்த விதமான செய்யல. ஒரு கால் கவர்னரோ அல்லது ஒன்றிய அரசோ இதுல ஈகோ பார்த்தாங்கன்னா மீண்டும் ஒரு முறை அவங்களுக்கு இதுல தோல்விதான் வரும். ஏன்னா இங்க வளர்ச்சி பாதையை நோக்கி கல்வியில மிகப்பெரிய வளர்ச்சியை நாம கண்டிருக்கிறோம். இங்க வந்து இந்த மிகப்பெரிய வளர்ச்சியை நம்ம கண்டிருக்கிறோம். அந்த வளர்ச்சிக்கு அடித்தளமா மேலும் ஆக்கப்பூர்வமா என்ன செய்யலாம் தான் இன்னைக்கு முதல்வர் சொல்லியிருக்காங்க. மிக அருமையான தொலைநோக்குள்ள திட்டம் இது. எவ்வாறு கலைஞர் அவர்கள் முன்னாள் முதலமைச்சராக இருக்கிறப்ப அவங்க வந்து எப்படி தொலைநோக்கு திட்டமா அந்த இங்க அந்த தொலைநோக்கு திட்டங்களாக அந்த ஐடியை கொண்டு வந்தாங்களோ, அதே மாதிரி ஏஐ தொழில்நுட்பத்தை கொண்டு வரணும், உயர்கல்வியில புரட்சி செய்யணும், அத்தனை பேருக்கும் 100% உயர்கல்வி வேணுங்கிறது இலக்கா இருக்கு. நிச்சயமா இந்த இலக்கை இந்த புதிய கல்வி திட்டத்தின் மூலமா நம்ம அடைவோம். அதுல மாற்றமே இல்லை.